உனக்கு நான் துணையாக இருப்பேன். ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்பும்? உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன். நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம்? உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன். நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன், இருந்தேன், இருப்பேன். உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் தான் நான் இருப்பேன். உனக்கான எல்லாம் நான் தருவேன். கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள். உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள். உன் அன்புக்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து வருவார்கள். உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு சுகம் பெற செய்வேன். இப்போது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மறுத்து போய் கண்ணீர் வற்றி இருக்கிறாய். இதை அனைத்தும் நான் மாற்றி அமைப்பேன். நீ என் மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரியது. உன்னை என் பிள்ளை என்று சொல்லும் போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது. என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. நீ என் பிள்ளை, அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு. அதை பெரிதாக எடுக்காதே. மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன், பாதி எதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு. அதை திருத்த நீ முயற்சி செய். இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. நான் இருக்கிறேன். என் ஆசியும் அருளும் உனக்கு உண்டு. நீ நன்றாக நலமுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை அரவணைத்து காப்பேன். இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் எனது கட்டளைக்கு உட்பட்டவை. அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இது உலக நியதி. ஆனால் உனது கர்ம பலனையும் அனைத்து ஜீவராசிகளின் கர்ம பலன்களையும் சேர்த்து நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். நீ செய்யும் அனைத்திற்கும் கணக்கு வைத்திருக்கிறேன். எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காதே. ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் செய்துவிட்டு எப்படி உன்னால் அழைக்க முடிகிறது என்னை? எப்படி எனது நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறாய்? உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலாயிருக்கிறாய்? நான் உனது பாவ மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறேன். நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து. உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றுவதற்கு வழி செய்து கொண்டிருக்கிறேன். உனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை ஒழிக்கப் போகிறேன். காத்திரு. நீ எனது பிள்ளை. உன்னை கண்டிக்க புத்தி புகுட்ட எனக்குத்தான் உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு. நீ மாறப்போகிறாய். பொது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய். தைரியமாக இரு. ஜெயிக்கப் போகிறாய். அன்று என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய். பேச முடியாமல் தவிப்பாய். என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய். ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய். உன்னை தோற்க விடுவேனா? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன்? கவலைப்படாதே. நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன். இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக. பஞ்சபூதங்களான இவ்வுடம்பு அழியக்கூடியது, நிலையற்றது. ஆனால் அதனுள் இருக்கும் ஆன்மாவே பரம்பொருள். அதுவே அழியாததும் நிலையானதுமான பரிபூர்ண உண்மையாகும். இப்புனித மெய்மை உணர்வு நிலை அல்லது பிரம்மமே மனதிற்கும் புலன்களுக்கும் அதிபதியாகும். நம்மை ஆட்டுவிப்பவரும் நம் சாய்பாபாவே. அவரே நம் பரம்பொருள். பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து தட்டி கழித்து விடுகிறாய். அதனால் பலனை அடைய முடிவதில்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன். அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது. இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்து விட்டது. கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறாய். கீழே வந்து விட்ட போதும் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன். உனது இரக்கமுள்ள குணம், பிறருக்கு உதவ வேண்டும் எனும் உன்னத மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம், இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்தால்தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய்.
கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய்? உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயம் அல்ல. காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்பும் தொடர்கதைதான். நான் உன்னிடம் பிரத்யட்சியமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் நான் நல்லவர் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது? இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு உனக்கு தந்த வரப்பிரதசமாக இது கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது. இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டும். நிறைய சிந்தனை செய்ய வேண்டும். இதன் மூலம் இப்போது உள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு கொடுத்தேன். இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது. உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்க போகிறாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. நான் உன்னுடன் உன் கூடவே இருக்கிறேன். எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக் கொள்வது இயல்புதான். ஆனால் எண்ணங்கள் தான் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே. உன் எண்ணங்களை நேர்மறையில் கொண்டு வா, எல்லாம் சரியாகும். எதிர்மறையை தகர்த்து விடு. உன் வாழ்க்கை என் பொறுப்பு. உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை காப்பேன். உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் தருவேன். ஏனென்றால் நான் உன் தாய். ஒரு தாய்க்கு மட்டுமே தெரியும் தன் குழந்தைகளுக்கு எது நல்லது என்று. குழந்தையே, முதலில் ஒன்றை புரிந்து கொள். இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது. வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது. இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள். இக்கரைக்கு அக்கறை பச்சையாகத்தான் தெரியும். ஆனால் அருகில் சென்றால்தான் உண்மை தெரியும். அதுபோலத்தான் நீ நினைக்கும் சில விஷயங்களும். நான் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவுமே தடைப்படாது. ஆகவே கவலைப்படாதே. உனக்கு எது நல்லதோ அது நடந்தே தேரும். இன்றைக்கு உன்னிடம் பிடிவாதத்தை உன் சாயப்பா கண்டேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றுதான் உன் சாயப்பாவின் ஆசை. ஆனால் அதில் சின்ன வித்தியாசங்கள் உனக்கு. நல்லனவற்றை மட்டுமே உனக்கு வழங்க நான் ஆசைப்படுகிறேன். என் பிள்ளை இன்றைக்கு பிடிவாதம் பிடித்ததற்கு அர்த்தம் வாழ்க்கையில் எனக்கென்று எதுவும் கிடையாதா, என் கனவுகள் நிறைவேறாமல் அப்படியே இருக்கின்றதே என்ற ஆதங்கம்தான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அனுபவிக்க எனக்கு நேரம் நீங்கள் ஏன் தரவில்லை என்று என் பிள்ளை என்னிடம் ஏங்கும் அளவுக்கு வாழ்க்கையில் கர்மா என் பிள்ளையை கொண்டு போய் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு விட்டதே என்று என் மனம் வலிக்கிறது. சாயப்பா, உங்களைதானே என் உயிராக நான் கருதுகிறேன். உங்கள் சொல்தான் எனக்கு வேத வாக்கு என்று நினைக்கும் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இப்படியாய் செய்வது என்று ஒரு பக்கம் கோபத்துடனும் வருத்தத்துடனும் ஏங்கி நிற்கும் நிலையை பார்த்து கண்ணீர் வருகிறது. ஏன் சாயப்பா, எனக்கு மட்டும் விதித்த விதி என் அன்பு எங்கும் எல்லோராலும் அவமதிக்கப்படுகிறது? ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்களா? தப்பு என்னிடமே ஏன் கூறுகிறார்கள் என்றுதானே உன் ஏக்கம், உன் கவலை. என் பிள்ளை நீ. மற்றவர்கள் எப்படியும் இருக்கட்டும். நான் என் சாயப்பா பிள்ளையாக அவர் சொன்ன வார்த்தையே உலகம் பேதம். அவர் வழியே எனக்கு வழி என்று இருக்கும் என் பிள்ளைக்கு நான் வழிகாட்டுகிறேன். அப்படி இருக்கையில் உனக்கு நான் அறிவுரை கூறுகிறேன். அந்த அறிவுரை நீ உன்மேல் தவறு என்றால்தான் நான் உனக்கு சொல்கிறேன் என்று நீ நினைக்காதே. நீ என் பிள்ளை என்பதை நீ புரிந்து கொள். உனக்கு எப்போதும் பக்க பலமாக நிற்பேன். உனக்கு நிச்சயம் ஜெயம் உண்டாகும். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் இருப்பேன். கவலையை விட்டொழியும். உறுதியுடன் இரு. என் பக்தர்கள் துக்கப்படுவதில்லை. சீரடியில் நீர் கால் வைத்த அக்கணமே உம்முடைய துன்பத்திற்கு முடிவேற்பட்டு விட்டது. நீ தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கி போயிருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் யார் இந்த மசூதி மாயின் படிகளில் ஏறுகிறாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். வானமே இடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. தாங்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன். உன் பின்னும் முன்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன்.
பொறு, உன்னுடைய கவலைகளை தூர ஏறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இச்சமாதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. உன் அப்பா சாய்பாபா நான் இருக்கிறேன். நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதில்லை. என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன். அவர்களை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான். அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான். அதற்கேற்ப பலன் தருவான். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. எனது தராசு தட்டுக்கள் யாருக்காக ஏறுவதும் இல்லை, இறங்குவதும் இல்லை. அதை போல என்னை 40 ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, 4 நாட்கள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் ஓடி வருவேன். உன்னை கண்கிலங்க விட மாட்டேன். உனக்கு ஏற்பட்ட விஷயங்கள், அவமானங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன்னுடனே இருந்து உன் உணவு சாப்பிட்டு உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும். சில நேரங்களில் உயிர்விடவும் யோசிக்கிறாய். அந்த தவறான எண்ணத்தை உன் மனதில் இருந்து தூக்கி வீசு. என் பிள்ளைகள் கோழைகள் அல்ல. வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் காட்டணும் என்று நினைக்கும் தைரியசாலிகள் என் பிள்ளைகள். உன் வாழ்க்கையை நீ வாழ். உன் கண்ணிற்கு ஆளானவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களை எப்படி பந்தாடுகின்றேன் என்று மட்டும் நீ பார். நீ தனியாக இல்லை. உன்னுடன் உன் அப்பாவாகிய நான் இருக்கும்போது நீ எதற்கும் கவலைப்படாதே. நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு காட்சி அளிப்பேன். உனக்காக நான் சீரடியில் இருந்தே வருவேன். உனக்கு பிடித்த அப்பா நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன். கவலையின்றி இரு. எனது உண்மையான பக்தன் எனது அன்பை தவிர வேறெதையும் என்னிடம் எதிர்பார்ப்பது இல்லை. எனது விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும். அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் எனது விருப்பப்படியே நடக்கிறது என திடமாக நம்புவான். அப்படிப்பட்ட என் பக்தனை காக்க நான் 7 கடல்களையும் தாண்டிச் செல்வேன். எல்லாம் செயல்புரியும் சக்திகளையும் சாய் பாதங்களில் சமர்ப்பித்து விடுங்கள். பிறகு அவர் ஆணையிட்ட ரீதியிலேயே செயல்படுங்கள். சாயி சர்வ சக்தியும் நிறைந்தவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பாரத்தை அவர் மீது போட்டுவிட்டு அபிமானம் கொள்ளாது செயல்புரியுங்கள். எல்லா சித்திகளையும் பெறுவீர்கள். மாறாக மிக சிறிய அளவில் அபிமானம் ஒட்டி கொண்டிருந்து நான் தான் செய்கிறேன் என்று நினைத்தால் ஒரு கணமும் தாமதமில்லாது உடனே அவள் அதனுடைய விளைவும் தெரியும். எனது லீலைகளை நீ ஆர்வமோடும் அன்பு கலந்த இதயத்தோடும் கேட்கிறாயா? நல்லது. என்னை நாடி வந்தவர்கள் தங்கள் வாழ்வில் வளம் பெற்றதை கேள்வியுற்றாயா? நல்லது. இவ்வளவு செய்த தந்தையாகிய நான் நீ வேண்டுகிற எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகிற நான் மிச்சமுள்ள வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரமாட்டேனா? இதற்காக என் மீது எத்தனை கோபம்! அவ்வளவு இறுக்கமாக முகத்தை வைத்து கொண்டாயே, ஏன் இந்த குழப்பம், பதற்றம், வீணான கவலை? அனைத்தையும் விடுத்து என் வேலைகளில் கவனம் செலுத்து. நான் உனக்காக வேலை செய்கிறேன். ஏதாவது ரூபத்தில் பாபா உனக்கு துணை இருப்பார் என்று நம்பு. ஒரு அடியவரை பாபா ஏற்றுக்கொண்டால் அவரை அவர் தொடர்கிறார். இரவும் பகலும் வீட்டிலும் வெளியிலும் அவருடனேயே இருக்கிறார். அவர் விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும். அறிவு கெட்டாத வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவருக்கு முன்பாகவே சென்று பாபா அங்கு இருக்கிறார். தைரியத்தை இழந்து விடாதே. உன் மனதில் எந்த விதமான கவலையும் வேண்டாம். நல்லதே நடக்கும். பக்கீர் தயாள குணம் உள்ளவர். உன்னை காப்பாற்றுவார். ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போக வேண்டாம். பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இருங்கள். ஏனெனில் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும். நீ ஏன் எல்லாம் உன் தலையில் வைத்துக் கொண்டு இருக்கிறாய்? ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா? நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை. உன் மனவழி உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது. எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என கேட்கிறாய். உன் வழியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை காணும் போது அதுதான் எனக்கு வழி ஏற்படுத்துகிறது. உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்டி
தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன்? வழி தாங்காமல் சில நேரம் நீ கதறும்போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதல்ல. அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும் போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது. என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று. நீ துவண்டு போக மாட்டாய். என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய். உன் கனவில் தோன்றி உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் கூறப்போகிறேன். பக்தர்களின் நம்பிக்கை, நேர்மையான பக்தி, ஆன்மீக வளர்ச்சிக்கேற்ப சாய்பாபா அளித்திடும் அனுபவங்கள் பக்தருக்கு பக்தர் மாறுபடும். சில முக்கியமான நிகழ்வுகள் மூலம் பாபா சில பக்தர்களுக்கு உதவுகிறார். அவர்கள் வாழ்க்கையில் பொருளாதார மேம்பட்டை அளிக்கிறார். சில பக்தர்களுக்கு கனவுகளில் தோன்றி கனவுகளில் செய்திகள் சொல்லி சிலரது பக்தியை அதிகப்படுத்துகிறார். முழுமையான நம்பிக்கை, நேர்மை மற்றும் பக்தியுடன் சாய்பாபாவை நோக்கி யார் பிரார்த்தனை செய்தாலும் பாபா அவர்களுடன் நேராக பேசுகிறார். அவர்கள் இடைத்தரகர்களின் உதவியை நாட தேவையில்லை. உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகிறது. எனக்கு என் சாயப்பாதான் எல்லாம் என நீ நினைக்கும் போது பூரிப்பு அடைகிறேன். நீ கவலை கொள்ளாதே. உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள் ஒரு நாள் அதை உணர்வார்கள். அதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே. உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். வாழ்க்கை என்பது எல்லாம் கலந்ததுதான். போலிக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசங்களை நீ உணர வேண்டும். எல்லாவற்றையும் நம்பு. ஆனால் நீ நம்புகிற அளவுக்கு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என்று யோசித்துக்கொள். உன் அப்பா உனக்கான எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு உதவி செய்வேன். அதனால் நீ எதற்கும் கலங்காதே. உன் சாயப்பா எப்போதும் உனக்காகத்தான் இருப்பேன். என்னை நம்பி இருந்த உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நடைபெறும். உன் கண்ணீர் கவலையெல்லாம் முடியப் போகிறது. கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது. தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. உன் அப்பா சாய்பாபா நான் இருக்கிறேன். நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய். கவலைப்படாமல் இரு. உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன், உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று. உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன். என் குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி அறிவுறுத்தி கூறி வருகிறேன். அவர்களை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன். சேற்றில் கல்லெறிந்தால் கரைப்படுவது உனக்குத்தான். அந்த கல்லுக்கும் கரை உண்டு, ஆனால் அதற்கு உயிர் இல்லை. அதை போலவே தான் உனக்கும் வரும் பிரச்சனைகளும் உயிர் இல்லை. ஆனால் நீ அதை பெரிதாய் எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய். அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாது நடைபோடு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பதை உனக்கு தெரியும். உன்னுடைய சோகம் கவலைகளிலிருந்து நகன்று போ. அப்போது அது உன்னை பாதிக்காது. உனது எல்லா பிரச்சனையிலிருந்தும் நிச்சயம் விடுபடுவாய். உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும். உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக என்றும் துணை இருப்பேன். சாயை நம்பியவர்களுக்கு அழைக்காமலேயே அவர் வருவார். வேறு உருவத்தில் தோன்றுவார். தம் பக்தர்களுக்கு கடமைப்பட்டவராக இருப்பார். ஒவ்வொரு படியிலும் பக்தர்களுக்கு உணர்வூட்டி காப்பார். சாயின் பெயரை அழைக்கும் எவரும் உதவியின்றி தவிக்க மாட்டார்கள். நிச்சயம் காப்பாற்றப்படுவார்கள். என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம். கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முள்ளை கொண்டு தைத்த முள்ளை சுற்றி பல முறை குத்த வேண்டியிருக்கும். முள்ளை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது வலி உயிர் போவது போலிருக்கும்.
ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகத்தானே இருக்கும். ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதையும், பல முறை குத்துவதால் வருகிற வலி அதை நீக்குவதற்காக தானே அன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என உணர்ந்து கொள்வாயாக. கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும். பாபா கைவிட்டு விட்டார், இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பீர்கள். பயப்படாதீர். என் பக்தர்களுக்கு நான் துர்க்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தரமாற்றேன். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் பக்தனை காப்பது என்னுடைய கடமை. என்னுடையவனான உன்னை என்னை விட்டு விலகி செல்லும்படி விடமாட்டேன். பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும், உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தமடைய செய்கின்றன. உனது துக்க கூப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிடு. எனது பாதங்களை பற்றிக்கொள். நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும், ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்து விடாதே. உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன்.